ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் இளஞ்சலியன் ட்ரெண்டிங் பிஸ்னஸ் மீடியா. தங்கம்னு சொன்னாவே நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம் தான். அதுவும் எந்த நாட்டில் அதிகமாக தங்கம் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா. உலகத்திலேயே இந்த 2 நாடுகள் தான் தங்கத்தை அதிகமாக பை பண்ணுறது. ப்ளஸ் தங்கத்தை அதிகமாக பை பண்ணுறதும் இல்லாமல் ஆபரண நகைகளாக செஞ்சு போட்டுக்கிறது இந்தியா தான் நம்பர் 1ல போயிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஹையில் போயிட்டு இருக்கு. ரேட்டு ரொம்ப தங்க விலை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கனால நம்ம இல்லத்தரசிகள், பெண்கள், ஜுவல்லர்ஸ் ஷாப் வச்சிருக்கவங்க இவங்க எல்லாமே ஒரு பயத்துல தான் இருக்காங்க. தங்க விலை இந்த ரேட் போயிட்டு இருக்கு, நம்ம ஃபியூச்சர்ல தங்கத்தை எப்படி சேமிக்க முடியுமா, இல்லை இன்னும் எந்த அளவுக்கு ரேட்டு ஏறும் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு பயத்திலையும் ஒரு குழப்பத்திலையும் தான் இப்போ இருக்காங்க. ஸோ தட் தங்க விலை ஏறத்துக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைனா தான். சைனா பார்த்தீங்கன்னா அங்கே பொருளாதார நிலை ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. எக்கனாமிக் ஃப்ளோ இருக்கனால தங்கத்தை ரொம்ப அதிக அளவில் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் தங்கத்தை பிஸ்கட்டாக வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அங்கே இருக்க அதர் பேங்கர்ஸும் தங்கத்தை அதிகமாக வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ தட் அங்கே அதிக அளவில் தங்கத்தை வாங்கி பல்காக வாங்கி ஸ்டாக் பண்ணுறதுனால தங்கத்து மேலே கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. கொஞ்சம் இல்லைங்க, நல்லாவே ஏறிட்டு இருக்கு. தங்க விலை இந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்க சைனா ஒரு மிகப்பெரிய காரணமாக இப்போ இருக்கு. 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி. அமெரிக்கா இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால அங்கே பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே கோல்டு சைடு வந்துட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே கோல்டு சைடு கோல்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அங்கவும் உங்களுக்கு எக்கனாமி ரொம்ப ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறதுனால கோல்டு ரேட் அதிகமாகிட்டே இருக்கு. 3rd ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் தாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் 2 வருஷமா நடந்துட்டு இருந்திருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட இன்ஃபேக்ட் கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. உக்ரைன் மேலே ரஷ்யா ஆயில் கிணத்து மேலேயே குண்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த போர் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரும் கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க. சரி, அங்கதான ப்ராப்ளம். நம்ம இந்தியாவில் ஏன் கோல்டு ரேட் ஏறிட்டு இருக்குன்னு நீங்க கேட்கலாம். பட் நம்ம இந்தியாவில் கோல்டு ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம இம்போர்ட் பண்ணும்போது டாலர்ல தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ தட் கோல்டு ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுது. இது நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க. இந்த 3 காரணத்தினால தான் கோல்டு ரேட் ஏறிட்டு இருக்கு. சைனா பல்கா கோல்டை வாங்குறதுனாலையும், 2வது அமெரிக்காவில் டாலர் ரேட்டு ஏறி இருக்கனாலையும், 3வது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு வர்றதுனாலையும் தான் இப்போ கோல்டு ரேட்டு அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ கோல்டு வாங்குறதும் உங்களுக்கு ஒரு ரைட் டைம் தான். சரி, கோல்டு இல்லாம வேற எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு பாண்டுன்னு இருக்கு. நீங்க கரண்ட் ரேட்டுக்கு கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு நம்ம கையில தர மாட்டாங்க, டாக்குமெண்டா தான் இருக்கும். இதுல என்ன இன்னொரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா கோல்டு பாண்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.